தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய அர்ச்சுனா எம்பி யாழ் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. யாழில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பிக்கு நீதிமன்றம் காட்டிய அதிரடி. யாழில் கொலை செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி பிரதான சந்தேக நபர் தொடர்பில் வெளியான முக்கிய விபரம். யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு. இடிமின்னல் தாக்கி 2 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. திருமணமாகி 2 வாரங்களில் பெண் பலி, துயரத்தில் உறவுகள். மகனின் நோயை குணப்படுத்த 13 வயது மகளுக்கு தாய் நடத்திய பெரும் கொடூரம், காதலுடன் அரங்கேறிய சம்பவம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியமைக்காக அர்ச்சுனா எம்பியை நீதிமன்றில் முன்னிலையாக உத்தரவிடப்பட்டுள்ளது எனும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள வைத்தியர் ஒருவர் சட்டத்திறனியூடாக மன்றில் முன்னிலையாகி இருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மன்றில் முன்னிலையாகவில்லை. அதனை அடுத்து வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் 24ஆம் திகதிக்கு திகதியிட்ட மன்று அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்டுள்ள எம்பி அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 மன்றில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையின் தண்ணீர் எடுக்க சென்ற சிறுமியொருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்ட பௌத்த பிக்குவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் குடும்பத்தை சேர்ந்த சிறுமியொருவர் அண்மையில் வீட்டு தேவைக்காக விகாரைக்கு குடி தண்ணீர் எடுக்க சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்த பௌத்த பிக்கு ஒருவர் அச்சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புரியும் நோக்கில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு நேற்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசாரினால் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போதிலும் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகி தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் சட்டத்தரணி ஊடாக நேற்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற முன்னிலையானார். இதனைத் தொடர்ந்து அடையாள அணிவகுப்பை நடத்த உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். கடந்த சனிக்கிழமை கொடிகாமம் கெர்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற கொடிகாமம் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்களில் ஒருவர் உளவு இயந்திரத்தால் மோதப்பட்டு உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவபீட மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொலை வழக்கை யாழ் நீதவான் நீதிமன்றம் எதிர்வரும் 16ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளது. அதுவரையில் சந்தேக நபர்களான படுகொலையானவரின் மகளையும் மருமகனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 18ஆம் திகதி விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலம் 21ஆம் திகதி தனம் கிளப்பு பகுதியில் உள்ள பற்றைக்காட்டிற்குள் இருந்து மீட்கப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். நேற்றைய தினம் வரையில் இருவரையும் விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான மகளும் மருமகனும் மன்றில் முற்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அதன்போது நீதிமன்ற விசாரணைகளில் தலையீடு செய்வது போன்றும் நீதிமன்றை அவமதிப்பது போன்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் தகவல்கள் செய்திகள் வெளியாகியமை தொடர்பில் சந்தேக நபர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்திறனிகள் ஆதாரங்களுடன் தமது கடும் ஆட்சேபனைகளை மன்றில் முன்வை
வைத்தனர். அத்துடன் சந்தேக நபரான மகளை உளநல வைத்தியர் முன் முற்படுத்தி உளநல சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் உளநல ஆலோசனைகளை பெற மன்று அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். அதனையடுத்து சந்தேக நபரான பெண்ணை உளநல சிகிச்சை பெற அனுமதித்த மன்று ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வழக்கை எதிர்வரும் 16ஆம் திகதிக்கு திகதியிட்டதுடன் அன்றைய தினம் வரையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லபுகலை தோட்டத்தில் இடிமின்னல் தாக்கி 2 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லபுகலை தோட்டத்தில் நேற்று பெய்த கடும் மழை காரணமாக மரம் ஒன்றின் மீது இடிமின்னல் தாக்கியதன் காரணமாக குறித்த மரம் முறிந்து விழுந்துள்ளது. முறிந்து விழுந்த மரத்தின் கிளை இருவர் மீது சாய்ந்ததன் காரணமாக படுகாயமடைந்த ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவர் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை பண்டாரகம பிரதேசத்தில் திருமணமாகி 2 வாரங்களே ஆன நிலையில் இளம்பெண் பொறியியலாளர் விபத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் மதுஷானி பத்ரன் என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் பலரது உயிர்க்காக தானம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் திகதி மதுஷானியின் தந்தைக்கு மருந்து வாங்குவதற்காக கணவனுடன் பத்திகமவிற்கு முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார். அன்றிரவு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கணவனுக்கு ஏற்பட்ட நித்திரை தூக்கத்தினால் முச்சக்கர வண்டி மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மதுஷானியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக நாங்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி கடந்த 24ஆம் திகதி அவர் உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே அவரது வாழ்நாள் ஆசையாக இருந்தது. இன்று அவரது உறுப்புகள் மூலம் பல உயிர்கள் வாழும் என அவரது கணவர் சதுரங்க அல்விஸ் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்தார். மதுஷானி தனது பாடசாலை காலத்திலிருந்தே ஏழை மாணவர்களுக்கு உணவு மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி வந்துள்ளார். அத்துடன் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கான பத்திரத்திலும் அவர் ஏற்கனவே கையெழுத்திட்டிருந்தார் என அவரது கணவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் மகனின் நோயை குணப்படுத்துவதற்காக தனது 13 வயது மகளை பலியிட்டதாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்டில் ஹசாரிபாக் மாவட்டத்தில் உள்ள குசும்பா கிராமத்தில் இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. கிராம மக்கள் ராம நவமியை கொண்டாடி கொண்டிருந்த போது சிறுமி காணாமல் போனதாகவும் மறுநாள் காலை பள்ளிக்கு அருகிலுள்ள மூங்கில் காட்டில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறுமியின் 35 வயது தாயை அளித்த புகாரின் பேரில் விசாரணை ஆரம்பமானது. தாயின் வாக்குமூலத்தில் இருந்த முரண்பாடுகளை வைத்து போலீசார் உண்மையை கண்டறிந்துள்ளனர். குறித்த பெண்ணின் மகனுக்கு நீண்ட நாட்களாக இருந்த உடல்நல குறைபாட்டை தீர்க்கவும் குடும்ப பிரச்சனைகளை முடிக்கவும் ஒரு கன்னி பெண்ணை நரபலி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஊரை சேர்ந்த பெண் சாமியார் கூறியுள்ளார். கணவனை இழந்த பெண் வேறு ஒருவருடன் காதல் உறவில் இருந்துள்ளார். தனது காதலுடன் சேர்ந்து மகளை நரபலி கொடுக்க திட்டம் தீட்டியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக இதற்கான ஏற்பாடுகள் நடந்துள்ளன. துர்காஷ்டமி அன்று நரபலி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. பூஜை நடப்பதாக கூறி சிறுமியை சாமியார் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். நள்ளிரவில் சிறுமியை அருகிலுள்ள மூங்கில் காட்டிற்கு அழைத்து சென்று நரபலி கொடுத்துள்ளனர். இது ஒரு பாலியல் வன்கொடுமை கொலை போல காட்ட முயற்சி செய்து சிறுமியின் தாய் பக்கத்து வீட்டுக்காரர் மீது பொய் புகார் அளித்து நாடகமாடியுள்ளார்.